குளிர்ந்து தான்ப்பா போகிறாங்க. எல்லாம் வந்து ஏசி போட காரில் போகிறாங்க. டெய்லியும் ஸ்டாலின் போகிறாரு, எல்லாருமே போகிறாங்க தான். எல்லாரும் பார்த்துன்னு தான் போகிறாங்க. நாங்கள் படுற கஷ்டத்தை வெயிலில் இதை விட கஷ்டமாயிடுச்சு. இப்போ உண்மையாக அந்த சொன்ன கஷ்டமாயிடுச்சு. இப்போலாம் நான் ஆட்டோ இப்போ ஓட்டுறேன். எதுக்கு ஆட்டோ ஓட எனக்கே தெரியல. நான் வேலைக்கு போயிருந்தேன். எனி டைம் ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வந்து யார் பார்த்தாலும் ஃபைனான்ஸ் தான் போட்டு கடன் அடைக்கிறோமே தவிர யாருமே இன்னும் கடனை முடிச்சோம் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லவே மாட்டாங்க. ரேபிடோவில் 70 ரூபா காட்டுறான்னா லைனில் போனால் 50 ரூபா தான் கொடுப்பாங்க. அந்த புக் பண்ணால் அவனுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அப்போ கார்பரேட்காரன் நம்புறாங்க, நமக்கு நம்பல. கேரளா இந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா அங்கே யூனியன் ஸ்ட்ராங்கு. எங்களுக்குள்ளே இவ்வளோ தான் வரணும், அடுத்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரன் வரக்கூடாது அப்படின்றத அவங்க விட மாட்டாங்க. அதனால் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே அப்படி கிடையாது. யாருக்கு என்ன திறமை இருக்கோ அதை செய்கிறதால எல்லாரும் உள்ளே போகிறதால இதுவாகிடுச்சு. அதுவும் இந்த பைக்கில் போகிறான்னு ரேபிடோ A1 ஃப்ராட். அவங்க சத்தியமாப்பா அவங்க தான்ப்பா இதுலேயே A1 ஃப்ராட். இந்த பிகின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு ஆட்டோ டிரைவர்ஸ் வெயில் காலத்தில் எந்த அளவுக்கு பாதிப்படைகிறாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். வெயில் காலத்தில் ஒரு ஆட்டோ டிரைவராக உங்களுக்கு என்னென்ன கஷ்டம்? ஆட்டோ டிரைவராக எங்களுக்கு கஷ்டம்னா வருமானம் அதிகமாக இல்லை, சவாரி அதிகமாக இல்லை, வெயிலில் உட்காந்து ஓட்ட முடியல. கொஞ்சம் யாராவது வந்தாங்கன்னா அப்படி ஏசி இருந்தால் அன்றைக்கி போகிற மாதிரி தான் பார்க்குறாங்க. நம்ம எங்கேருந்து ஆட்டோவில் ஏசி செட் பண்ண முடியாது. அதனால் கஷ்டம்தான், வெயில் காலம் கஷ்டம். எனக்கு உடம்புலாம் வேக்கர் ஆகிடுது. அப்படியே உப்பு பூத்த மாதிரி ஆகிடுது. சொக்காலாம் உரம் மயக்கம் வர மாதிரி ஆகிடுது. காலெல்லாம் தான் அப்படின்னா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் 10 ரூபா குச்சா சுகருக்கு அதுக்கு இன்னும் டவுன் ஆகிடுது. மக்கள்லாம் வர்றது கம்மி தான். நல்லா முன்ன மாதிரி அந்த மழை டைமில் வர மாதிரிலாம் வருது இல்லை. வெயில்னால வீட்டுக்குள்ளேயே அடங்கிடுறாங்க. அது போகிற எலெக்ஷன் டைம் ஆச்சா சுத்தமாக வர மாட்டுறாங்க. எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருந்துடுறாங்க. இங்கே இப்போ வெயில் சீசன் ஆரம்பிச்சனால ரொம்ப பாதிப்பாக இருக்குது. என்ன பாதிப்புனால தான் மக்களுக்கு நடமாட்டம் கம்மி. வெயில் டைமில் ஜாஸ்தினா ஒரு 40 இயர்ஸ் ஆளுங்கன்னா 30 இயர்ஸ் ஆளுங்கெல்லாம் வெளியே வருவாங்க. 70, 60 வர முடியாது, வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ என்ன விஷயம்னா ஏசி கார் தான் விரும்புகிறாங்க. ஏன்னா இப்போ இதில் ஒரு 60 ரூபானா அதில் ஒரு 100 ரூபா 150 ரூபா வரும். அதில் போயிடலாம். இப்போ பாதிப்பு யாருன்னா நமக்கு தான். இது ஆட்டோங்களுக்கும் சொல்லி எதனா ஒன்று அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலிமா நமக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். வருமானம் இல்லாமல் அதுவும் இல்லாமல் கார்பரேட்காரன் வேறு உள்ளே வந்துட்டான். இதை விட கஷ்டமாயிடுச்சு. இப்போ உண்மையாக அந்த சொன்ன கஷ்டமாயிடுச்சு. இப்போலாம் நான் ஆட்டோ இப்போ ஓட்டுறேன். எதுக்கு ஆட்டோ ஓட எனக்கே தெரியல. நான் வேலைக்கு போயிருந்தேன். இந்த கொரோனாவில் பார்த்தீங்கன்னா வேலை போயிடுச்சு. எல்லாருக்கும் ஆட்டோ வந்துட்டோம். ஆட்டோ வந்தால் நம்ம காப்பாற்றுனுச்சுன்னா ஆட்டோ ஃபீல்டில் வந்தோம். இப்போ எப்போ ஓலா ஊபர் கம்பெனி உள்ளே வந்தாலும் ஆட்டோ ஃபீல்டு கம்மியாகிடுச்சு. ஓகேவா? மக்களை யோசிக்க மாட்டாங்க. தமிழ்நாடு மக்கள் வாழ விட மாட்டாங்க. ஆனால் கார்பரேட் கம்பெனி வாழ விடுறாங்க. கரெக்டாக? அதனாச்சு வெயில் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் தான். இன்னும் மே மாதம்லாம் வரல வெயிலுக்கு. இப்போயே வெயில் பொழகுது. ஆட்டோ கிட்டச்சு மக்கள் என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. வெயில் ஆட்டோ போக முடியாது. அதெல்லாம் கார் பண்ணி புக் பண்ணி போகிறாங்க. சரி, கார் ரேட்டு அவங்க தான் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் காரில் கம்மியாகுது, ஏசி போடுறாங்க அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் ஆட்டோ ஏசி போட முடியுமா? போட முடியாது. அதுக்கு என்ன பண்ணோம், நாங்கள் ஆட்டோ மீட்ரு போட்டால் தான் அதுக்கு கேட்ட செலவு. வண்டி ஓட்டினா தான் நாங்களும் ஏசி போடலாம், ஃபேன் போடலாம். அதை போட முடியல. கரெக்டாக? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் வரல. 2 மாதம் டல்லு தான். இப்போ நோம்பு டைம் வெளியே வரல, ஆளுங்க வரல. இப்போ எலெக்ஷன் ஆளுங்க வரல, பயப்படுறாங்க. இப்போ மோஸ்ட்லி ஆட்டோ தொழிலை பற்றி போயிடுச்சு ஃபுல்லாக. இப்போ ஓலாக்காரம் அதுவும் இப்போ என்னன்னா இப்போ ரேபிடோ பைக்கு மோஸ்ட்லி அப்போனா பேரண்ட்ஸு இந்த பொண்ணு பைக்கில் ஏறி போனாவே அவன் சொன்னாங்க திட்டுங்க. இப்போ கட்டி பிடிச்சிக்க போதுங்க ரேபிடோ பைக்கில். கேட்டால் ரேபிடோ பைக்கா? அது ஒன்றும் புரிய மாட்டேன். அந்த பைக்கு ரேபிடோ பைக்கு தான் ஜி. இது ஃபுல்லாக பார்த்து ரேபிடோ பைக்கு தான். வெயில் மழை அது பைக்கு தான். பைக்கில் போயிடறாங்க, ஈஸியாக வந்துடுறாங்க. சரிங்களா? மோஸ்ட்லி ஆட்டோ ஓடல. அதனால ஒன்றும் கஷ்டம்தான். அதான் இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு 2 மாதத்துக்கு 2-3 மாதத்துக்கு ஓட்டம்லாம் குறைவாத்தான் இருக்கும். வெயில் குறைஞ்சாதான் ஸ்கூல்லெல்லாம் ஓப்பன் பண்ணாதான் வண்டி ஓட்டம் இருக்கும். இப்போ வெயில் நேரத்தில் எல்லாம் யாரும் வெளியில் அதிகமாக வர்றதில்லை, பயணிக்கிறது இல்லை. பயணம் பண்ணாதான் ஓட்டம் இருக்கும். எங்களுக்கு என்ன கஷ்டம், எப்பவும் போல் வெயில் தான். வண்டி ஓட்டம் முதல் மாதிரி இல்லை. இப்போது நிறைய இந்த பைக் டாக்ஸி அது இது என்னென்ன வந்துச்சு, ஓலா ஊப்பர்னு. அதனால் எங்களுக்கு லிமிட்டு சவாரி தான். வேறு சவாரி அவ்வளோவா இல்லை. மற்ற நாட்களுக்கும் வெயில் காலத்தில் வர வருமானத்துக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது? மற்ற நாட்களில் இன்கம் ஓரளவு நல்லா இருக்கும். வெயில் காலத்தில் இன்கம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஓட்டுற இடத்துல ஒரு நாளைக்கு 500 ரூபா 600 ரூபா ஓட்டுவோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடைக்காது. இப்போ கொஞ்சம் கம்மி தான். வெயில் டைமில் யாரும் இப்போ ஒரு மவுண்ட் ரோடு விட்றோம்னு வச்சுக்கோ, ஒரு 80 ரூபா 70 ரூபாய்க்கு போகிறோம். விட்டு காலையில் தான் இங்கே வரதாகுது. பிஎஃப் ஆஃபீஸ் ஒரு சவாரி ஆகிறதில்ல. அது மாதிரி ஒரு நாளைக்கு 7 ரூபா 8 ரூபா ஓட்டுனா இப்போ 500 400 அது மாதிரி ஓடுது. அவ்வளோதான் வருமானம். ஜனங்கள்லாம் டீ நகரே காலியாகுது. எல்லாம் வெயிலுக்கு பயந்து. நேற்று கூட போனேன் பனல் பாருங்க, ரோடே ஜிலோ காலியாகுது. யாரும் சவாரியே கூப்பிடல. எல்லாம் சில பேர் பைக்கிலையும் போயிடுறாங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. மே மாதம்லாம் சுத்தமாக ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வருமானம் அடிபட்டோம்.
போயிடும். வருமானம் ரொம்ப கம்மி தான். இப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஓட்டுறோம்னா இப்போ ஒரு 700 ஓட்டுறோம், 300 இடிக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ அந்த 300 நம்ம வந்து காலையில் ஒரு 7 மணிக்கு எடுத்தால் நைட் ஃபுல்லாக ஓட்டினா கூட 1000 ரூபா 1200 தான் ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் கேஸ் எல்லாமே போனால் 1000 ரூபா நிற்கும். 1000 ரூபா நிற்கும். இந்த டைமில் வந்து அவ்வளோ நிற்கல. 700 600 சில டைம் வந்து இப்போ வந்து ரேபிடோவில் வந்து 70 ரூபா காட்டுறான்னா லைனில் போனால் 50 ரூபா தான் கொடுப்பாங்க. அந்த புக் பண்ணால் அவனுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அப்போ கார்பரேட்காரன் நம்புகிறாங்க, நமக்கு நம்பல. அப்போ கார்பரேட்காரன் தான் மக்களுக்கு தேவை, பொதுமக்களுக்கு தேவையில்லை. அது மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இங்கேருந்து இப்போ ஈஏக்கு போகிறீங்க, இதில் 80 ரூபா காட்டுவோம் ஊப்பரில் புக் பண்ணிடுங்க. இப்போ நாங்களே அது 80 ரூபா கேட்டால் இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் 50 ரூபா தான் கொடுப்போம். அப்போ கார்பரேட்காரன் புக் பண்ணால் மட்டும் 80 ரூபா கொடுத்துருவீங்க, நாங்கள் பேசினா மட்டும் 80 ரூபா. அது என்ன நான் இது ஏசிங்க, நம்ம கூட ஏசிக்கணும், கார்பரேட்காரன் ஏசிக்கணும், நம்மளும் ஏசிக்கணும். வருமானம் அதுக்கு தகுந்த ஒரு ஸ்கூல் இருந்ததுன்னா ஸ்கூல் டயத்துக்கு ஒரு மாதிரி ஓட்டம் இருக்கும். ஸ்கூல் இல்லை அப்படின்னா அது ஒரு ஓட்டம் குறைவாக தான் இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் வருமானம் குறைவு தான். முதல்ல வந்து ஒரு 700 ரூபா 750 ரூபா ஓட்டுவோம். இப்போ வந்து 400 ரூபா 450 ரூபா 500 ரூபாய்க்குள்ளே தான் ஓட்டம். முதல்ல இருந்த வருமானம் வந்து இப்போ கம்மி தான். எனி டைம் ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வந்து யார் பார்த்தாலும் ஃபைனான்ஸ் தான் போட்டு கடன் அடைக்கிறோமே தவிர யாருமே இன்னும் கடனை முடிச்சோம் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லவே மாட்டாங்க. அது மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. அரசியல்வாதிங்க என்ன செய்யணும்னா தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கணும், சலுகைங்க தரணும். இது போல் வண்டி ஓட்டுறாங்க இவங்க, இதை நம்பி தான் இருக்கிறாங்க, அவங்க பொழப்பு கெடுக்கக்கூடாது. அது வந்து வேற இந்த மாதிரி எல்லாம் வண்டிங்க வந்ததுனால அவங்க பொழப்பு கெட்டுருது. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வெயில்ல இருந்து உங்களை பாதுகாக்க எவ்வளவு செலவு பண்றீங்க? ஆமாம், தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி ஆகிடும். ஜூஸ் ஒரு 3-4 ஜூஸ் ஆகிடும். அதுவே எங்களுக்கே செலவு ஒரு நாளைக்கு 300 400 செலவாகிடும். அதுக்கு மேல் போட்டு சம்பாதிக்கிறது தான், வீட்டுக்கு கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். வாடகை வண்டி தான். அதான் கூல்ட்ரிங்க்ஸு, குல்காண்டி, அது மாதிரி. இப்போ ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 200 150 ரூபா அதே செலவு போயிடும். மற்றபடி எதனா கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும், டீ சாப்பிடணும். இந்த சம்மர் டைமில் டீ தான் சாப்பிடுவாங்க. மற்றபடி வந்து 150 ரூபா ஒரு நாளைக்கு 200 ரூபா போயிடுது. இதுக்கப்புறம் 300 ரூபா வாடகை, எவ்வளோ விஷயம் இருக்குது. ஜூஸு குடிக்கிறதுக்கு ஜூஸாக குடிக்காமல் வீட்டில் இருந்து மோருக்கு கலக்கி எடுத்துகிட்டு வர டிரைவருங்கெல்லாம் இருக்காங்க. சில பேர் வந்து ஜூஸ் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. நான் அது மாதிரி வெளியில் எதுவும் சாப்பிட்றது கிடையாது, வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் ஒன்றும் செலவுன்னு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு நாளைக்கு வெயில் டைம்லன்னா நம்ம மோர் குடிக்கிறோம், அது குடிக்கிறோம், அடிக்கடி வந்தால் இதுதான் செலவு. மற்றபடி சாப்பாடுலாம் ஓரளவுக்கு லிமிட் தான், கம்மி தான். ஆமாம், சாப்பாடு டைமே இறங்காது. அதனால் உட்காந்து பார்த்துட்டு இந்த மாதிரி தண்ணியை குடிச்சிக்கின்னு அடிக்கடி எல்லாம் நிறைய செலவு பண்ண முடியாது. அதனால லிமிட்டாக பண்ணுவோம். ஓலா ஊபர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வருமானம் எந்த அளவுக்கு பாதிப்படையுது? எங்களுக்கு பயங்கர அடி. ஓலா ஊப்பர் வந்ததுக்கப்புறம் பயங்கர அடி. ரெண்டாவது இந்த 2 வீலரில் வந்து சவாரி பண்ணுறாங்களா, ரேபிட்டோ, அதுவும் போட்டாங்க. அதுலேயும் இப்போ எங்களுக்கு ரொம்ப அடி. இப்போ ஒரு ஆள் வந்து ஏறி உட்காந்தாங்கன்னா இங்கே சச்சின் தேட்டர் போனால் 50 ரூபா வாங்குவோம், இப்போ 30 ரூபா தர்றேங்கிறாங்க. எங்கேயும் போக முடியும் விட்டுட்டு, எங்களுக்கு அங்கேயும் சவாரி கிடைக்காது. இப்போ ஊப்பர் ரேபிட்டோனா ரிட்டர்ன் சவாரி கொடுத்துருவாங்க, எங்களுக்கு ரிட்டர்ன் சவாரி கிடைக்காது. உங்களுக்கும் இன்கமிங் இருக்குங்களா சார்? அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் வசதி உள்ளவங்க நினைக்க நம்ம கேட்குற காசு கொடுத்துருவாங்க, அதுக்கு மேற்கொண்டு ஒரு 10 20 கொடுத்துட்டு போயிடுவாங்க. மற்றபடி நம்மளை மாதிரி நடத்துறதுல உள்ளவங்க வந்து கொடுக்குறது கஷ்டம்தான். இப்போ இங்கேருந்து சச்சின் தேட்டர் போனால் 50 ரூபா வாங்குவோம், சில பேர் 30 ரூபா தருவாங்க. நம்மளும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு கொண்டு போய் 30 ரூபாய்க்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவோம். அதனால ரொம்ப தான் அடி போகிறது. ஓலா ஊப்பரில் வந்து இப்போ வந்து மயிலாப்பூருக்கு நாங்கள் 80 ரூபா 70 ரூபாய்க்கு போனால் ஓலா ஊப்பரில் 30 40 ரூபாய்க்கு போகிறாங்க. அவங்க ஆட்டோ டிரைவர் திருந்தவும் மாட்டுறாங்க. எல்லாம் ஓலா ஊப்பரை தூக்கி போட்டு எல்லாம் லைனில் ஓட்டினாலே கரெக்டாக இருக்கும். அது கேட்க மாட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? எல்லாம் நாளாக ஓலா ஊப்பர் ஓட்டுறவங்க சில பேர் 30 ரூபா 40 ரூபாய்க்கு போயிடுறாங்க. இப்போ நாங்கள் வந்து 60 70 கேட்டால் ஓலாவில் 30 தானே ஆகுது, ஊப்பரில் 40 தானே ஆகுது, எதுக்கு இது மாதிரி கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? அந்த ஓலா ஊப்பர் தான் எதிர்பார்க்குறாங்க. ரேட்டு கம்மி, வருமானம் கம்மின்றால ஓலா ஊப்பரில் சில பேர் அதான் சொல்லுறேன். இப்போ அடையார்லேருந்து இங்கே வந்துடுறாங்க 70 ரூபா 80 ரூபாய் ஓலா ஊப்பரில். திருப்பி இங்கேருந்து போகும்போது 150 ரூபா கேட்டுன்னு போகிறாங்க. 150 நாங்கள் கேட்டால் கொடுக்க மாட்றாங்க, ரேட்டு படிய மாட்டுது. ஓலா ஊப்பரில் என்னென்னா அவங்க ரீசார்ஜ் மட்டும் பண்ணிடுறாங்க. ஓலாவில் வந்து 1000 ரூபாய் ஓட்டினாங்கன்னா 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறாங்க. அது ஓலா கம்பெனி தான் போகுது. அது நம்மளே ஒரு மீட்டரை போட்டோ இல்லை ஏதோ ஒன்று லைனில் ஓட்டிக்கலாம். அதெல்லாம் இப்போ டிரைவருங்க யாருக்குமே புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. ஊப்பர், இது ஓலா, ராபிடோ, நம்ம யாத்ரி எல்லாமே வந்துட்டாங்க. அதனால பாதிப்பாயிடுச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து டீ நகர் போனால் 200 ரூபா போடுவோம், அவன் வந்து 130 ரூபா 140 ரூபா. இப்போ இதனால் 60 ரூபா நம்ம பாதிப்பு. இப்போ அங்கேருந்து கேஸ் வேஸ்ட்டு, வண்டி விலை இப்போ வந்து 3 லட்ச ரூபாய். இப்போ
3 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வண்டிக்கு நம்ம 130 ரூபா போனால் என்ன கட்டுப்படி ஆகும்? கேஸுக்கு ஒரு நாளைக்கு 300 வாடகை 300 இதுக்கப்புறம் வீட்டு செலவு, ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ இருக்குது விஷயம். அதனால் கொஞ்சம் வந்து அரசாங்கம் இது கூட கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும். கார்பரேட்டு இருக்கிறது நமக்கு நல்லது தான், இல்லைன்னு சொல்ல, சவாரிக்கிட்டேன்னு வருது. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு கிலோமீட்டருக்கு கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, அவங்க இருக்கிறனால நல்லது தான், சேஃப்டி தான். இப்போ வந்து நீங்கள் ஒரு லைனில் பேசி போகிறதா யோசிப்பீங்க அன்டைமில், இந்த டைமுக்கு போகிற ஆட்டோ எதுனா நமக்கு எதுனா பாதிப்பாகுமா அப்படி யோசிப்பீங்க. எல்லோரும் நல்லா இருக்க மாட்டாங்க, சொல்கிறேன் பாதிப்பு. இப்போ கார்பரேட் இருக்கிறனால நம்பி போவாங்க, எதுனா நம்ம வந்து கார்பரேட் மூலியமாக ஹெல்ப் ஆகும் அப்படி. அது நல்லதா, பெனிஃபிட் தான், இல்லைன்னு சொல்ல. அப்போ கூட அவங்க வந்து கிலோமீட்டர் கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும். மற்றபடி அது இல்லை, ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அது கொஞ்சம் நீங்கள் ரீச் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆட்டோ நான் 100 ரூபா கேட்டால் ராய்பீடு 50 ரூபா காமிக்குது. இப்போ 50 ரூபா பார்ப்பாங்களா 100 ரூபா பார்ப்பாங்களா மக்கள்? 50 ரூபா பார்ப்பாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கில் பயந்து வந்து முக்காடு போட்டு போவோம். அம்மா அப்பா பார்த்துருவாங்க, நீ இப்போ அது கிடையாது. இப்போ ராபிடோ போல ஈஸியாக போயினே இருக்கிறாங்க. கேட்டால் சொல்லிடலாமா ராபிடோ பைக்குமா சொல்லிட்டு போயினே இருக்கலாம் ஈஸியாக, கரெக்டாக. அது ஒரு கான்செப்ட் வந்துச்சு. இப்போ மோஸ்ட்லி வந்து ஆட்டோ போயிடுச்சு. இப்போ நம்பிதான் நிறைய பேர் வந்தாங்க. இப்போ இந்த ஆட்டோ நாங்கள் வேலைக்கு போயிருந்தாங்க, சில பேர் வேலைக்கு போயிருந்தாங்களா, எங்களுக்கு 10 பேர் வேலைக்கு போயிடுச்சுலாம் ஆட்டோ வந்தோம். ஆட்டோ பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வேறு என்ன பண்ண போகிறோம்? மாட்டி வண்டி ஓட்ட போகிறோம். லாஸ்ட் டைம் அதான் பண்ண போகிறோம். கஷ்டம்தான். இப்போ கார்பரேட் கம்பெனிக்கு உள்ளே வந்துடும். மக்கள் விலைவாசிலாம் வந்து இதாகிடுச்சு. ஃபஸ்ட்டு அவங்க வந்து வெளியே போய் ராபிடோ ஓலா இப்போ வெளியே போனால் நாங்கள் ஈஸியாக குறைக்கலாம். ஒரு நாளைக்கு மினிமம் பஸ்னால் 1000 ரூபாய் ஓட்டுவோம். இப்போ 1000 500 ஓட்ட முடியல. பாருங்கள், காற்று 2000 கொஞ்சம் இன்னும் சவாரியாக இல்லை. அதுக்கு இன்னும் ஓலாவுக்கு அதுக்கு அடிக்கல பேர், வேஸ்ட் தான். தெரிஞ்சு அதான் ஸ்டாப் பண்ணிடலாம். ஏங்க எல்லா இப்போ ஃபோன் பண்ணவே லோன் தரேன் சொல்லி கார் வாங்கி போட்டுறாங்க மக்கள் எல்லாமே. அழகாக ஈஸியாக காரில் போயிடறாங்க. சில பேர் ஒரு வீட்டுக்கு 2 கார் இருக்குதுங்க. இப்போ எல்லாம் காரில் போயிடறாங்க ஈஸியாகவே. இப்போ ஆட்டோலாம் வேஸ்ட்டு. இப்போ ஆட்டோ விற்று என்ன பண்ணால் நாங்களும் இப்போ ஃபுல்லாக ஸ்கீம் போட்டு ஏசி போடலான்னு நினைக்கிறேன். பிளான் பண்ணுறோம். வட்டி வாங்கணும், கடை வாங்கணும், அதுக்கு லோன் தருவாங்க கேளுங்க, பேங்க்கில் வாங்கிக்கிறோம், ஒரு ஏசி போட்டுரும். ஆட்டோவை மட்டும் எதிர்பார்க்குறது, ஓலா ஊப்பர் எல்லாத்தையுமே எதிர்பார்க்குறாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கிட்டே வண்டி வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கெல்லாம். எப்பாவது ஒருத்தர் தான் திடீர்னு வேணும்னா தான் இங்கே ஆட்டோவை தேடி ரோட்டுக்கு வர்றது. எல்லாருமே இப்போ வீட்டுக்கிட்டே வண்டி வர வச்சுறாங்க அவங்கள. அதனால் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது, பாதிப்பு கிடையாது. ஓட்டுறவங்களுக்கு தான் பாதிப்பு. வெயில் டைமில் பெரும்பாலும் யாரும் ஜனங்க வெளியில் வர்றதில்லை வெயிலில். மற்றபடி சாதாரண டைமில் கொஞ்சம் வண்டி ஓட்டம் இருந்தது. ஆனால் முதல்ல இருந்த அந்த இது கிடையாது. யாருமே எப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோவில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழில் செய்கிறாங்களே, அந்த தொழிலை கெடுக்கிற மாதிரி இந்த சில இதெல்லாம் வந்துடுது. இது இந்த ஊப்பர் இந்த மாதிரியான இதுவெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து தான் தமிழ்நாட்டில் இப்போ இந்த மாதிரி ஆட்டோவை அந்த ஒரு டைமில் மீட்ரு போட்டு ஓட்டுன்னு இது பண்ணியிருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஏதோ வந்த வரைக்கும் ஓடுது, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்குங்க. பெரும்பாலும் வந்து கேப்பு தான் பண்ணியிருந்தாங்க. கேப் வந்து அது எதுனாலன்னு சொன்னால், கேபு அந்த கால் டாக்ஸி கேபெல்லாம் கூட அடிபட்டு போச்சு, அவங்களுக்கும் லாஸ் தான். அதனால் வந்து இந்த மெயின் எல்லாமே புக்கிங் தான், அதுதான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி மாறி போச்சு காலம். நான் வேறு வழி இல்லை, அதுக்கேற்றபடி மாறிக்க வேண்டியதான் நினைக்கிறேன். வெயில் சாலை ஜனமே எதுவுமே வெளியே வர மாட்டுதுப்பா. வந்தாலும் வரும்போதே மெட்ரோவில் ஓலா போட்டுன்னு வந்துடுறாங்க. ஓலா போட்டு வருவங்களாம் அப்படியே ஏறின்னு போயின்னுறாங்க. ஸ்டாண்ட்லேருந்து சுத்தமாக சவாரியே இல்லை. எல்லாம் இந்த கார்பரேட் கம்பெனி தான். இவங்க ஆட்டோ ஓட்டி அவங்களுக்கு தர மாரி இருக்குது. தயவுசெய்து அதை நிறுத்தினா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த எலெக்ஷன்னால் இந்த இதுவெல்லாம் அரசாங்கமே எடுத்து நடத்தலாம். எனக்கு தெரிஞ்சு ஓலா ஊப்பர்லாம் எவனோ ஒரு கார்பரேட் கம்பெனி அவனுக்கு சம்பாதிக்கிறது நம்மள பலிகாடாகிறான். இது தமிழ்நாட்டு அரசுக்கு புரிய மாதிரி. எவன் அரசியல் வந்தாலும் இதை மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. இதை மாற்றாத அவனுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட் தான். இன்னொரு ரொம்ப பாருங்க, எல்லாம் வந்து ஏசி போட காரில் போகிறாங்க. டெய்லியும் ஸ்டாலின் போகிறாரு, எல்லாருமே போகிறாங்க தான். எல்லாரும் பார்த்துன்னு தான் போகிறாங்க. நாங்கள் படுற கஷ்டத்தை வெயிலில் பார்த்து இதுக்கு எதனா தீர்வு பண்ணவும் மாட்டுறாங்க. இதுக்கு என்ன தான் பண்ணுது, அவங்களே தான் சொல்லணும். இதுக்கு அவன் ஏசி காரில் போகிறது தான் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு தளபதி மாற்றலாம், ஆனால் அவர் மாற்ற மாட்டுறாரு. தயாநிதி மரம் எப்போவுமே இது வந்து அவங்க பரம்பரை சொத்து மாரி மத்திய சென்னைன்னு அவர் நினச்சா மாற்றலாம், ஆனால் அவர் நினைக்க மாட்டுறாரு, அவர் மாற்றவும் மாட்டுறாரு. இந்த வருஷமும் நாடாளுமன்றம் அவர் தான். இந்த மத்திய சென்னைன்றது மட்டும் அவங்க குடும்ப சொத்து மாரி. ஏன்னா நான் குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே இங்கே தான் ஓட்டு போட்டுனுக்கிறேன். எனக்கு கற்று தெரிஞ்சதுலேருந்து பெருமே ஓட்டு அவருக்கு தான் நான் போட்டுன்னு இருக்கேன். போட்டுருந்தோம் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர் நினச்சா மாற்றலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலினை விட மத்திய அமைச்சர் அவரு பரவாயில்ல. தயாநிதி நினச்சா மாற்றலாம், ஆனால் மாற்ற மாட்டுறாரு. ஏன் அது எனக்கே தெரியல. யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் ஓட்டு போட்டு இது பண்ண மக்களோட தப்பா, இல்லை தெரிஞ்சு பண்ணாம இருக்க அரசாங்கத்தோட தப்பா? தெரிஞ்சு பண்ணுற அரசாங்கம் தான்ப்பா. நம்மளுக்கு தெரிஞ்சா 2 கட்சி, ஏடிஎம்கே டிஎம்கே, அவ்வளோதான். இதை விட்டா அதுக்கு போடுறோம், அதை விட்டா இதை போடுறோம். இது அவங்க தான் ஸ்டெப் எடுக்கணும்.
இதில் வந்து நம்ம வந்து யாரையும் குறைலாம் சொல்ல முடியாது. ஆமாம், ஏமாந்து இன்னமும் ஏமாந்து தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஏமாந்துனே தான் இருக்கணும். இன்னமும் இதுக்கு ஒரு விடிவு காணலை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஓலா ஊப்பர் அதுவும் இந்த பைக்கில் போகிறானுங்க ரேபிடோ A1 ஃப்ராட் அவனுங்க. சத்தியமாப்பா அவனுங்க தான்ப்பா இதுலேயே A1 ஃப்ராட். இந்த பைக்கில் வரானுங்க எல்லாரையும் பைக்கிலே உட்கார வச்சுக்கிட்டு போகிறானுங்க. ஏற்கனவே ஓலா ஊப்பர் வந்து நடுத்தரில் நின்னுங்கிறோம். இன்னும் இந்த ரேபிடோ போட்டு விட்டுறானுங்க பரதேசிங்க வரானுங்க. இதில் ஆட்டோவில் போனால் எவ்வளோ இன்சூரன்ஸ் இருக்குது, எஃப்சி இது எல்லாமே இருக்குது. அவன்லாம் ஒன்றுமே இல்லை. யார்கிட்டயும் பைக் இது போடலாம். இருந்தாலும் அது சேஃப்டி இல்லை. வேஸ்ட். ஆட்டோனா சேஃப்டிப்பா, அது சேஃப்டியே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மாற்றினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவோ இருக்குது சொல்லணும்னு நினச்சா நிறைய சொல்லலாம். எந்த ஆட்சி வந்தாலும் சரி இதை ஒன்று மாற்றினான்னா கண்டிப்பாக இந்த ஆட்சி நல்லாயிருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக ஓட்டு போட பிடிக்கல எங்களுக்கு. அடுத்த ஸ்டெப்பு வெயில் தான் சாவடிது. இவங்களும் வந்து சாவதான் அடிக்க போகிறாங்கப்பா. உண்மையுமே வெயில் சாவடிது. இவனுங்க வந்து சாவடிப்பானுங்க. இருக்கிற உயிரை இவனுங்க வாங்கிட்டு போயிடுவானுங்க. இதுக்கப்புறமா அரசாங்கம் பார்த்து ஒரு நல்ல நடவடிக்கை தான் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆட்டோ டிரைவராக என்ன பிரச்சனை இருக்குதுப்பா, வண்டி ஓட்டம் கிடையாது. வெயில் அதிகமாக இருக்கிறதால மக்கள் எல்லாமே ஓலா ஊப்பர் காரை தான் விரும்புகிறாங்க. காரணம் என்னென்னா அது ஏசி, இது வந்து ஓப்பன். நம்ம மீறி அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா அனல் காற்று அடிக்கிறதால யாருமே இது பண்ணுறாங்க. ஆவரேஜாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயும் ஏசி கம்மி, யாருக்கிட்டையும் ஏசி வந்து இது கிடையாது. இப்போ எடுத்துக்கிட்டால் எல்லார் வீட்லேயுமே ஏசி இருக்குது. ஓடு வீட்டில் கூட வந்து பால் சீலிங் பண்ணி ஏசி போடுற அளவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாருமே ஏசியை தான் விரும்புகிறாங்க. அதுக்கு உதாரணம் என்னென்னா சரவணா ஸ்டோரு மற்ற இருக்கிற கடைகளில் அவங்க துணி வாங்குறாங்களோ இல்லையோ இந்த மாலுக்கெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கே போயிடுறாங்க. இப்போ நாங்கள் போனால் இங்கேருந்து மாலுக்கு போனால் 100 ரூபா கேட்குறோம்னா ஓலா ஊப்பர்லாம் 50-60 ரூபாய்க்கு வருது. அதை சும்மா போயிட்டு அவங்க அப் அண்ட் டவுன் அந்த 100 ரூபா யூஸ் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டு அதிலே உட்காந்துட்டு வராங்க. அதனால் வந்து ஏசி வண்டிங்களுக்கும் ஏசி இதுக்கு தான் வியாபாரங்கள் அதிகமாக இருக்க தவிர எங்களை மாதிரி ஆட்கள் கம்மியாக தான் இருக்குது. ரெண்டாவது பட்சம் இந்த எலெக்ஷன்லாம் அறிவித்ததால் ஸ்கூல்லாம் லீவுனால எந்த ஓட்டமும் கிடையாது. நாங்கள் ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஓட்டின இடத்துல இன்றைக்கி வந்து 300, 400, 500 ரூபாய்க்குள்ளேயே ஓட்டுறோம். அதில் எங்கள் செலவு பார்த்தாலே 200, 300 ஆகிடுது. வண்டிக்கு வீட்டுக்கு போகும்போது வெறும் கையை வீசிட்டு தான் போகிறோம். இதுதான் இன்றைக்கி தேதிக்கு நிலமை. வெயில் மாறும் போது மாறலாம். ஏன்னா மக்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் டிராஃபிக்கு அவசரத்துக்கு இப்போ கூட வந்து அவசரத்துக்கு வண்டி ஓடுறது அவங்களுக்கு அந்த வண்டி கிடைக்கல. ஏதாவது ஒரு மாலுக்கு அர்ஜென்ட்டாக போகணும், இல்லை ஒரு இடத்துக்கு அர்ஜென்ட்டாக போகணும், நம்ம அது மட்டும்தான் எங்களை யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோ தொழிலுன்றது வந்து எந்த இடத்துலேருந்து அடி வாங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காரணம்னு பார்த்தா ஒரு 5 காரணம் இருக்குது. ஒன்று, யூனியனில் ஸ்ட்ராங்கு கிடையாது. கேப்பார் மேப்பார் ஏற்ற தொழிலுன்ற மாதிரி ஆயிடுச்சு. மற்ற யூனியன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் இருக்கும். இது இப்போது கேரளா இந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா அங்கே யூனியன் ஸ்ட்ராங்கு. எங்களுக்குள்ளே இவ்வளோ தான் வரணும், அடுத்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரன் வரக்கூடாது அப்படின்றத அவங்க விட மாட்டாங்க. அதனால் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே அப்படி கிடையாது. யாருக்கு என்ன திறமை இருக்கோ அதை செய்கிறதால எல்லாரும் வந்து உள்ளே போகிறதால இதுவாகிடுச்சு. முதல் காரணம் என்னென்னா நாங்கள் வந்து தொழிலை ஒழுங்காக செய்யாமல் மீட்ரு போடாமல் பார்கியூமெண்ட் பண்ணாமல் ஓட்டினதால பாதி நாங்கள் கெடுத்தோம். அதை யூஸ் பண்ணிவிட்டு ஓலா ஊப்பர் அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. மக்கள்கிட்ட வந்து ஆவரேஜாக இப்போ நான் டிரைவராக இல்லாமல் ஒரு மக்களாக இருந்தால் என்ன பண்ணுவேன், அதை தான் எதிர்பார்ப்பேன். நான் இந்த தொழில் இல்லாமல் நான் ஒரு பயனாளியாக வந்தால் என்ன எதிர்பார்ப்பேன், கம்மியான பட்ஜெட்டுக்கு தான் நான் எதிர்பார்ப்பேன். தொழில் செய்கிறதால இதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை நான் பார்க்குறதால எனக்கு இப்போ இதில் கஷ்டமாக இருக்குது. அதுதான் கெடுக்கிறது. பார்த்தா ஓலா ஊப்பர் இந்த மாதிரி வந்ததால் தொழிலுங்க வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரன் அவன் வந்து கவர்மெண்ட் ரேட்டு கொடுக்குறாங்க. 2013 ஏடிஎம் கேபிளில் முன்னாள் எக்ஸு முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க கிளியர் பண்ண ரேட்டு தான் இது. மினிமம் 29 ரூபா 1.5 கிலோமீட்ரு மினிமம். அதாவது அதர் கிலோமீட்டருக்கு 12 ரூபா. அவங்க பண்ணதை வச்சு தான் ஓலா ஊப்பர் ரேபிடோ எது வந்தாலும் அந்த ரேட்டு தான் கொடுக்குறாங்க. அதில் மீறி எவ்வளோ கமிஷன் வந்தாலும் நாங்கள் அவனுக்கு தான் கட்டுறோம். ஸோ இது வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் ரேட்டு இதை வச்சு தான் நாங்கள் ஓட்டுறோம். அது கவர்மெண்ட்டே எங்களை ஏற்றியும் கொடுக்க மாட்டேருக்காங்க, அவனும் அதுக்கு உண்டான இதை எடுக்க மாட்டேறாங்க. பார்க்க போனால் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரங்கிட்ட கொத்தடி மீங்கி போகிறான். என்ன சொல்கிறான், மொத்தம் சவாரி எல்லாமே என்கிட்ட இருக்குது, என் கண்ட்ரோலுக்குள்ளே தான் நான் சொல்கிறதா நீ செய்யணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது போக இப்போ நாங்கள் வந்து அவனை விட்டுட்டு உட்காந்துருக்கணும், இந்த மாதிரி தான் உட்காந்துருக்கணும். மீறி அதில் ஓட்டுறவங்க என்ன பண்ணுறாங்க, வெயிலுக்கு நாய் மாதிரி ஓட்டி அவனை கட்டிட்டு எதுவுமே இல்லாமல் வண்டி தேய்மானம் இதெல்லாமே. 13 இருந்தது இன்சூரன்ஸ் ரேட்டு வேறு, பெட்ரோல் ரேட்டு வேறு, மெயின்டைன் வேறு, எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சு. அவங்க அதை பழைய ரேட்டே வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் தொழில் செய்கிறோம். அதை விட்டாலும் வேறு வழி கிடையாது. 17-20 வருஷமாக அந்த தொழிலில் இருந்துட்டோம். இப்போ வேறு தொழிலும் கற்றுக்கவும் முடியாது, போய் செய்யவும் முடியாது. மீறி செய்யலான்னா ஃபேமிலி குடும்பம் நமக்கு அதுக்கு ஒத்துழைப்பு கிடையாது. அதுக்காக இதிலேயே உருண்டு பிறண்டு வாழ்க்கையை அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம்.
மொத்தத்தில் பார்க்க போனால் தொழில் மாற்றம்னா ஒன்று அந்த மாதிரி ஓடுறது வந்து கட்டணங்கள் அதிகமாக இருந்தால் கூட லாபமாக இருக்கும். லாபம்ன்றதுலாம் எதுவுமே கிடையாது. அதாவது கடமைக்கு வேலை செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ லாக்டவுனில் எப்படி பாதி பேர் ஐடி கம்பெனி வேலை செஞ்சவங்க, பாதி பேர் பிரியாணி கடை வச்சாங்க, இந்த மாதிரி அந்த டைமில் கீரை விற்றாங்க, இது பண்ணாங்க, அவங்க கௌரவம் பார்க்காம செய்கிற மாதிரி இப்போ நாங்களும் கௌரவம் பார்க்காம எல்லாத்தையும் காதில் வாங்கி போட்டு செய்கிறோம். இதுதான் எங்கள் வாழ்க்கையோட தத்துவமாக இருக்குது. என்ன விஷயம் ஷேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா யார்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ண முடியல. அவங்கவுங்க குறைகளை தான் நம்ம கேட்டு வாங்க முடியுது. ஒரு டிரைவர் ஒரு நாளைக்கு 500 தண்டலே கட்டணும்னுவார். கேட்டால் ஏன் வாங்கினேன்னா வேறு வழி இல்லை, குடும்ப பிரச்சனைக்காக வாங்கினேன், பையன் படிப்புக்காக வாங்கினேன், உடம்பு சரியில்லாமல் வாங்கினேன், வண்டி ஓட்டலை, போன மாதம் அதை வாங்கி தான் விஎம்ஐ கட்டினேன், வீட்டு வாடகை கட்டினேன், ப்ரொஃபஷனல் இது வாங்கினேன், மல்லிகை சாமான் வாங்கினேன். இந்த மாதிரி ஆகும்போது அவங்கக்கிட்ட நம்ம ஏதாவது நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணி போனால் அவங்க அதை கேட்குற மென்டாலிட்டியில் கூட இல்லை. ஏன்னா அவங்களுடைய கஷ்டம் தான் அவங்களுக்கு கண்ணுக்கு இருக்குது. அந்த மாதிரி தான் ஓடுது. எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, அளவுக்கு மீறி வெயிலில் சுற்றாதீங்க, கேர் ஆகும், லோ பிபி ஆகும், நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க வந்து அதிகமாக சுற்றினா இதுவாகும், உடம்புல நீர் சத்து இருக்காது. அதனால் வந்து ஆல்கஹால் அடிக்கிறாள் இருந்தால் ஆல்கஹால்லாம் அடிக்காதீங்க, ஜூஸ் ஐட்டங்களை எடுத்துக்கோங்க, இதுவாக இருந்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உடம்புல இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கிறதுக்கு தண்ணி இந்த மாதிரி இதில் பண்ணுங்கள். ஆல்கஹால்லாம் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு வண்டி ஓடாத இதில் வதத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காதிங்க, பாடியை டபுள் டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி தான் டிரைவர்கிட்ட நம்ம ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோவில் வெயில் காலத்தில் ஆட்டோ டிரைவர்ஸ் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.